வரும்போது ஒரு கொசுவத்தை எடுத்துட்டு வந்திருக்கணும். இந்த பகுதியில் இருக்கிற கொசுக்கள் எல்லாமே வேம்பயர் பேட் மாதிரி பெருசு பெருசா இருக்கு. எவ்வளவு ரத்தத்தை உரிய முடியுமோ உரியுதுங்க. நீதானே விருப்பப்பட்டு வந்த, அப்புறம் ஏன் புலம்புற? ஆசைப்பட்டு வந்தங்கிறதுக்காக என்ன கேலி பண்றியா? இல்ல இல்ல, உன்ன மாதிரி ஒரு இரும்பு உடம்பு எனக்கு இல்லாம இருக்கலாம் ஆர்சி. ஆனா ஒரு நொடியில என் கிட்ட இருக்கிற இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பாக்கெட் நைஃபையும் மெக்னீசியம் ஃபயர் ஸ்டார்டரையும் வச்சு நான் ஆசைப்படுறத சமைச்சு சாப்பிடுவேன். உன்கிட்ட உன் கருவி இருக்குன்னா என்கிட்ட என்னோடது இருக்கு. ஆச்சரியமா இருக்கு, ராச்செட்டோட சேட்டலைட் ஸ்கேன் சரியா இருக்கு. ஆனா சப்டேரியன் எனர்ஜியான் இந்த அளவுக்கு மாற்றத்தை தராதே. ஆமா, என்னது? கிராஷ் லேண்டிங். என் பின்னாடியே வா, கொஞ்சம் கவனமா இரு. ஆட்டோபாட்டா டிசெப்டிகானா? எனக்கு தெரியல, நீ இங்கே இரு. ஆர்சி, ஆர்சி, உனக்கு என்னாச்சு? இந்த விண்வெளி கப்பல் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். பேஸ், நான் ஆர்சி பேசுறேன். தரை வழி பாலத்தை ஏற்படுத்துங்க உடனே. ஒரு நிமிஷம், ஏன்? இது யாரோட கப்பல்? பேஸ், நான் சொல்றது கேக்குதா? அடச்சே, லிங்க் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த விண்வெளி கப்பல்ல இருந்தா ஹை ஃப்ரீக்வன்சி பல்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஆர்சி, நீ என்ன ரொம்பவே பயமுறுத்துற. இங்கே இரு. ஆர்சி, வண்டியில ஏறு. ஆர்சி, எதுக்கு நீ இவ்வளவு வேகமா வந்து எனக்கு புரியல. பேஸ், நான் ஆர்சி. சுத்தம். இங்க வர இதுக்கு முன்னாடி நான் ஆபத்தை பாத்துருக்கேன். இந்த முறை என்ன பின் தொடராத. முதல்ல என்ன ஓரம் கட்டின, இப்ப என்ன ஒதுக்கி தள்ளுறியா? நான் உன் பார்ட்னர் நினைச்சேன். இல்ல ஜாக், நீ ஒரு குழந்தை. இங்க எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு நினைச்சுதான் உன்னை கூட்டிட்டு வந்த. புரிஞ்சுக்க. பேசுறேன். திரும்பி வரதுக்கான கோஆர்டினேட்ஸை கொடுங்க. ஆர்சி, மறுபடியும் மறந்துட்டியா? பாதைகளை ஞாபகம் வச்சுக்க ஒரு பயிற்சி எடுத்துக்க. நீ ஒழுங்கா சுடுறதுக்கான பயிற்சி எடுத்துக்க தேகி. நீ மட்டும் ஸ்னைப்பரை ஒழுங்கா பயன்படுத்தி இருந்தேன்னா எதிரிங்க கிட்ட தனியா போராட வேண்டிய அவசியம் எனக்கு வந்திருக்காது.
சத்தத்தை கேட்கும்போது நீ பக்கத்துல நெருங்கிட்டான்னு தோணுது. இந்த முறையாவது எனக்காக காத்துக்கிட்டு இரு. நடந்த விஷயத்த நேரா வந்து சொல்றேன். அம்மா, இப்ப நீ எங்க இருக்க? வடக்கு பகுதியில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கேன். உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல பார்ட்னர். ஒன்னு சொல்லுவா டெல்கேட், என்னோட நேவிகேஷன் திறமையை பத்தி ஒரு சின்ன அறிவுரை, இந்த நிலையிலேயே வாழ பழகிக்க. ஏதா கொஞ்ச நாளைக்கு நீ இங்கதான் இருக்க போற. என்னோட முதல் இறை மனிதர்களும் என் சக்தியை உணரத்துக்கான நேரம் வந்துருச்சு. யூனிவர்ஸ் ரொம்ப சின்னதுல, ரொம்ப சின்னது ராட் நைட். என் மேல இன்னும் பழி வாங்குற உணர்ச்சியோட இருக்கியா? பல யுகங்களுக்கு முன்னாடியே போர் முடிஞ்சிடுச்சு. டிசெப்டிகான்ஸ் கிட்ட போய் அத சொல்லு. இப்பெல்லாம் நான் தனியா தான் பயணம் பண்றேன். என்னோட புது பொழுதுபோக்காத. உன் நினைவு பரிசுகளை நான் பாத்துட்டேன். நீ சொல்றது என்னோட பொக்கிஷங்களையா? அழிஞ்சிட்டு வர உயிரினங்களை நான் சேகரிக்கிறதுண்ட. உண்மையை சொல்லணும்னா என்ன சந்திக்கிற வரைக்கும் அந்த இனங்கள் அழியிற இனமா ஆனதில்ல. இப்ப என்னோட இலக்கு யார் தெரியுமா? மனிதர்கள். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் வர வரைக்கும் அங்கே இருக்க சொன்னல. ஒரு பார்ட்னரா என் கடமையை செய்யாம நான் இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, நீ என் பார்ட்னர் இல்ல, நீ என் பொறுப்பு, அவ்வளவுதான். நான் அதை நம்ப மாட்டேன். உன் கண்ணை பார்த்தாலே தெளிவா தெரியுது. நீ பயப்படுற ஆர்சி. நீ பயந்து நான் பார்த்ததே இல்ல. ஒண்ணு சொல்லட்டா, ஒரு ஆட்டோ பாட்டுக்கா இவ்வளவு சகிப்புத்தன்மை ஆச்சரியமானது. சொல்ல போனா நான் உன்னை எந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சாலும் நீ துவண்டு போக மாட்ட. நான் சொல்றது சரிதானே? நான் இதை எதிர்பார்த்தேன். நீ அவனை என்ன பண்ண? பெருசா எதுவும் பண்ணல, இனிமேதான் பண்ணணும். எனக்கு தேவையான ரகசியத்தை சொல்லிட, இல்லனா நான் சொல்ல தேவையில்லை. நீ ஒரு புத்திசாலியான ஆட்டோபாட். கேட்ட நான் என்ன பண்ணுவேன்னு உன்னால யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன்.
தாக்குதல் எங்க நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்பு. அதையும் பார்க்கலாம். வேண்டாம் பிளீஸ். நீ சரியா சொல்ற ஜாக், எனக்கு பயமா இருக்கு. உன்னை இழந்து வேணும்னு பயமா இருக்கு. பார்ட்னரை இழந்துருவோங்கிற பயமே உனக்கு பலகீனமா இருந்துட்டு வருதுல ஆர்சி. டெல்கேட்டுக்கு என்னாச்சுன்னு நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசெப்டிகான்கள் கிளிஃப் ஜம்பர்கள் உயிரை பறிச்சுட்டதா எனக்கு ஒரு தகவல் வந்தது. அவனோட உயிர் இழப்புக்கு காரணம் யாருன்னு நீ யோசிக்கணும். டிசெப்டிகான்களா இல்ல நானா? உனக்கு புரியுதா இல்லையா ஜாக்? அவ எனக்காக இங்க வரல. அவ கிரகத்துக்கு வந்ததே பூமியில உள்ள மனித இனத்தை அழிக்கதா. அப்படின்னா அவ வந்திருக்கிறது உன்னை தேடி. எங்க இருந்து ஓடு. நான் ஏன் இப்ப தனியா வேலை செய்யறேன்னு இப்ப புரியுதா ஆர்சி? உனக்கு நெருக்கமானவங்களை எப்பவும் அழிகிறாங்களேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா என்ன தப்பா நினைக்காத. உன்னோட உயிரையும் சேர்த்து அழிக்கணும்ன்றதுதான் ஏன் ஆசை. அந்த நேரம் வரும்போது உன்னை நான் துடிக்க வைப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட நெருக்கமான இந்த மனித நண்பனை ஏன் கலெக்ஷன்ல சேர்த்துக்கிட்டா நீ இன்னும் துடிப்பல்ல? இன்னும் நல்ல வேகமா ஓடு ஜாக். விளையாட்டு அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். என் பார்ட்னரை என்னால காப்பாற்ற முடியல. ஜாக் என்ன மன்னிச்சது. நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. திரும்பி வராம டிரைவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும்.
இதை வச்சு அதை அழிக்கிறதா? விளையாட்டு சுவாரஸ்யமா இல்ல ஜாக்? சுவாரஸ்யமா இல்லாத விளையாட்டை நான் விளையாடுறதே கிடையாது. ஜாக், எந்த இடத்துல போய் நீ ஒளிஞ்சிட்டு இருக்க? இத சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. எங்க போய் ஒளிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சிடுச்சா? உனக்கு இது பிடிக்கும்னு நம்புறேன். ஏன்னா இனி நீ எப்பவும் இங்கதானே தங்க போற. எனர்ஜா, ஜாக், ஜாக், உனக்கு எதுவும் ஆகல? இல்ல, நல்லதா இருக்க. சர்வைவல் கிட். இப்போதைக்கு இவ தப்பிச்சிட்டா. ராக்னேட் இப்ப பூமியிலேயே சிக்கிக்கிட்டா. அது மனிதர்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. என்னால நீ இன்னைக்கு பிரச்சனையில மாட்டிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா நீ தைரியமா செயல்பட்ட. உண்மையை சொல்லணும்னா நான் பயந்து போயிருந்தேன். முக்கியமா உன்ன நினைச்சேன். ராட்சட், தரை வழி பாலத்தை செயல்படுத்து. பூச்சிகள் கிட்ட இருந்து என் பார்ட்னரை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல? பார்ட்னரா? ஜூனியர் பார்ட்னர். இதுதான் உன்னோட ராக்.